என்ன பெட்டை சுற்றி ஒரே மரம் செடியாக முளைச்சிருக்கு. நேத்து கௌதம் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசினாரா? அவனுக்கு தைரியம் வரதுக்குள்ள எனக்கு வயசாயிடும். I just don't believe it. நேத்து மும்பைல டெரரிஸ்ட் அட்டாக் பாத்தியா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா. Really sad. நிறைய பேர் இறந்துட்டாங்கல்ல. அந்த brave military officers நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடி. நானும் ஒரு military officerயோ இல்ல CBI officerயோ தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா அவங்க லைஃப் எப்பவுமே ஒரு ரிஸ்க் தானே. No problem. அட்லீஸ்ட் ஒரு உண்மையான ஹீரோவை கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லையா? எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. நான் வரேன்ப்பா. பை பை, டேக் கேர். அவங்க ஃபோன். வெல்கம். ஹாய். யார் நீங்க? நீங்க யாரு? ஹலோ. Who the hell are you? I'm a CBI officer. CBI officer-ஆ? CBI officer-க்கு லேடிஸ் காலேஜ்ல என்ன வேலை? நேற்று ராத்திரி உங்க காலேஜில் பாம்பு வச்சிருக்கிறதா சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பாம்பு வச்சு உன கையும் காலமா பிடிக்கணும் தான் விடிய விடிய கண் மூச்சு காத்துட்டு இருக்கேன். ஐயோ பாமா, வாங்க பிரின்சிபல் கிட்ட போலாம். ஏன் காலேஜுக்கு லீவ் விடுவாங்க, நூன் ஷோ போலானா? இங்க பார், இந்த விஷயம் டாப் சீக்ரெட். இந்த மேட்டர் வெளியில் தெரிஞ்சா குண்டு வைக்க வந்தவன் தப்பிச்சு போயிடுவான். அவனை பிடிக்கிற வரைக்கும் இந்த விஷயம் உனக்கு எனக்கும் மட்டும் தான் தெரியணும். ஓகே? பெல் அடிச்சிருச்சு, நீ கிளாஸுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். I'll take care, ma. I'll take care. Okay. I'll take care. Bye. CBI officer. Sir, autograph please, sir. Autograph? என்கிட்ட பென் இல்லை. அப்புறம் இது ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸ். இதை பத்திரமா உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். ஓகே? ஓகே சார். ஓகே சார். பாய் சார். ஓகே பாய். சாப்பிடும்போது படிக்க கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஆர்த்தி வந்துட்டா பாரு. ஆர்த்தி, அப்பா கூப்பிடுறாருல, காதுல விழு. ஆர்த்தி. சப்தங்களில் கண் விழித்து அழுகிறது என் காதல் குழந்தை. ஆஃப் அடிச்சா உனக்கு வாந்தி தான் வரும். இன்னைக்கு என்ன வாலியம் வயிறு முத்துவோம்? பிகாஸ் ஐ அம் இன் லவ். நான் காதலில் விழுந்தேன். எலும்பு முறிஞ்சு புத்தூர் கட்டு கட்ட போற. 6வது மாடியிலேருந்து அப்ராப்டா ஊந்தா கூட கவலை இல்லை. ஏன்னா எனக்கு என் ஆள் இருக்கா. இனி என் லைஃப்ல எந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா என் லைஃப் ஆகுதானே. அவளுக்கு 2 விஷயம் தெரியற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்று நீ யாருன்னு தெரியற வரைக்கும், இன்னொன்று உண்மையான CBI ஆஃபீஸர் பார்க்குற வரைக்கும். ஐஸ் வாங்கி வெயிடானல்ல, எதிர்விட்ட கிருஷ்ணகிட்ட ஐஸ் வாங்கிட்டு வைப்போ. குச்சி ஐஸா கோன் ஐஸா? ஐஸ் கியூப்ஸ்டா. ஓகே. எதுக்கு எடுத்தாலும் துப்புறானே இவன். சைஸுக்கெல்லாம் ஒரு லவ். இவனுக்கு பொறாம, வயிற்றெரிச்சல், தனக்கு இந்த மாதிரி நடக்கலையேன்னு. ஐ திங்க் நம்மள மாதிரி கலரா இல்லையேன்னு அவனுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ். எனக்கு வேண்டியதை நீ கொடுத்துட்டீனா உனக்கு தேவையானது கிடைக்கும். எதிர் வீட்டு அழகு ஐஸ் கேட்டாரு. நீங்க ஐஸ் கொடுக்குற மட்டும் அப்படியே கொஞ்ச நேரம் உங்க ரூம்ல டிவி என்னடா இவன் ஐஸ் தானே கேட்டோம், பிச்சை கேட்ட மாதிரியே ஃபீல் பண்றானே. அன்னைக்கு திட்டினது ஏதோ மனசுல வச்சுக்கிட்டான் போல இருக்குடா. வாயை திறக்காம என்ன டார்ச்சர் பண்றான். இதுவும் அவன மாதிரியே இருக்கே.
கண்டிப்பா பாய் கொண்டு வரேன். சுக்ரியா. சலாம் பாய். கிளம்பு பாய். பை பாய். டேய் இந்த பாய் வேற வேலையே கிடையாது. எப்போ பாரு டாலர் எடுத்துருவா பிஸ்கட் எடுத்துருவான். ஒரு நாள் பொட்டியில் முருகன் டாலரும் பிரிட்டானியா பிஸ்கட் வைக்க போறேன்ப்பா. ஐயோ என்ன கை அரிக்குது. மச்சான் நீ போ மச்சான் நான் வரேன். போஸ் கொடுக்காம போடா. எங்கடா போற? அட இன்னைக்கு ஜாக் பார்த்தேன். ஏய், ஏய். எவ்வளோ தைரியம் இருந்தா கமிஷனர் பக்கத்திலே கை வைப்பேன். ஏய். ஏய், சீக்கிரம். சார், என்னாச்சு சார்? பிடிங்க சார், பிடிங்க. அந்த 2 பேர் பிடிங்க. பாக்கெட் மணிக்காக பர்ஸில் கை வச்சேன். அவன் போலீஸ்காரன் எனக்கு எப்படிப்பா தெரியும்? பர்ஸில் ரேஷன் கார்டு பணத்தை தவிர பாக்கி எல்லா கார்டையும் வச்சிருக்கான். மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம்ப்பா. நீயே வச்சுக்க. என்னடா அதுக்குள்ள ட்ரேஸ் அவுட் பண்ணி கார்டை கலெக்ட் பண்ண வந்துட்டானுங்களா? போய் கதவு தர. மறந்து லைட்டர். தீப்பெட்டி திருப்பி கொடுக்கும்போது ஃபாரின் சிகரெட். இவன் அவசரம் எதுல போய் முடிய போதோ. சை. ஏன்டா ஏன் இப்படி செஞ்ச? பதவிக்காக அண்ணனை யாராவது கொள்ளுவாங்களா? உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு நீ என்னையும் சுட்டு கொண்டு இருக்கலாமே. டாக்டர், இவர் எனக்கு உயிரோட வேணும். சார், நாங்கள் எல்லாரும் அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். வாங்க ப்ளீஸ் வாங்க. டாக்டர், தம்பி இப்ப என்ன ஸ்டேஜில் இருக்காரு? அவருடைய பாடியிலிருந்து அதிகமான blood லாஸ் ஆனதில் அவர் இப்போ ஹெமரேஜிக் ஷாக்ல இருக்காரு. இந்த ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு எப்போ வேணால் நினைவு திரும்பலாம், இல்லை திரும்பாமலே போகலாம். உங்களுக்கு அவர் எவ்வளோ முக்கியமோ அதை விட எங்களுக்கு முக்கியம். ஏன்னா அவர் இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஏதாவது மிராக்கிள் நடந்தாதான். சந்தர்ப்பம் ஃப்ரீயாவா? ஒரு 6:30க்குலாம் ஃப்ரீ ஆயிடுவேன். என்ன மேட்டர் மச்சான்? ஒன்றும் இல்லைடா. அந்த ஏய் கொஞ்சம் இங்கே இரு, வந்துடுறேன். வணக்கம் மாஸ்டர். வாங்க. என்ன விஷயம் என்ன பார்க்க வந்திருக்கீள்? உங்களை மாதிரி ஒரு பெரிய மாஸ்டர் கிட்ட பரதநாட்டியம் கற்றுக்கணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை. அதுக்கான வசதி வாய்ப்பு இப்போதான் வந்திருக்கு. பேஷ். என்ன உங்க ஸ்டூடெண்டா ஏத்துக்கோங்க மாஸ்டர். உன் பேர் என்னம்மா? காவியாஞ்சலி. அம்பி மாஸ்டர், என்னை பற்றி வெளியில கேள்விப்பட்டிருப்பியே. உனக்கு ஒன்று தெரியுமோ? பத்மா சுப்பிரமணியத்திலேருந்து நடிகை சோபனா வரையில் என் ஸ்டூடெண்ட்டு தான். அவளும் உன்ன மாதிரி தான் வந்தேன்னா டான்ஸ் கற்றுக் கொடுங்கன்னு. இன்னொன்று தெரியுமோ? நாட்டிய பேரொழி பத்மினியும் நானும் ஒன்றா பரதம் பயின்றவங்க. வாங்கிக்கூடா. மாஸ்டர், அவர் 2 பேரும் பாரத் டான்ஸ் ஆடுறவா? என்னடா சொல்ற நீ? என்ன நெஞ்செழுத்த முடியும் உங்களுக்கு? பார்ல டான்ஸ் ஆடுற உனக்கு பரதம் தேவையா? பரதங்கிறது ஒரு தெய்வீக கலை. அதை கத்துக்கிட்டு போய் கட்டாழே கண்ணாலே குத்தாதேன்னு குத்துப்பாட்டு காட போறியா? நீ பரதம் கத்துக்கிறதே பாவம். அதை நான் உனக்கு கத்துக் கொடுக்கறது மகா பாவம். சார், டான்ஸ் கத்து கொடுக்க முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, இல்லனா முடியாதுன்னு சொல்லுங்க. அடுத்தவங்க மனசை காயப்படுத்துறது தான் நீங்க கத்துக்கிட்ட கலையா? ஏன் இடத்துக்கு வந்து என்னை எதிர்த்து பேசுறியா? நான் யாரு தெரியுமா? போங்க போங்கடி. போலாம். டேய், இந்த தாம்பாள தட்டுக்கு குப்பல போறா. இந்த இடத்த கிளம்பிட்டு கிளம்புடா. அவன் என்ன பாமாத போகட்டும். அழகர் அதியமான் மர்டருக்கு அப்புறம் நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸும் ப்ரெஸ் பீப்புளும் எடுத்த ஸ்டில்ஸ் தான் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தது. 2 டேஸ்க்கு முன்னாடி என் பர்சனல் நம்பருக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தன் கூப்பிட்டு இந்த மர்டருக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான எவிடன்ஸ் அவன்கிட்ட இருக்குன்னு சொன்னான். அவன் தன்னை யாருன்னு காமிச்சிக்க விரும்பலை. அந்த எவிடன்ஸ் நமக்கு தரவும் தயாராக இல்லை. ஸோ நம்ம முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த எவிடன்ஸை பிடிக்கணும். சார், இது நம்ம இன்வெஸ்டிகேஷனை டைவர்ட் பண்ணுற முயற்சியாக இருக்கலாம் இல்லையா? அந்த முயற்சி பண்ணுறவன் கூட குற்றவாளியாக இருக்கலாம். இந்த மர்டருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற உண்மையை என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்களாம் கோஆப்ரேட் பண்ணணும்.
இந்த மர்டர் நடந்த ஸ்பாட்ல யார் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் நான் விசாரிக்கணும். அழகர் தொண்டையமான் இன்னும் கோமாவிலேயே இருக்காரு. முக்கியமான ஆதிகேசவனை விசாரிக்கணும். நமஸ்காரம் மாஸ்டர் நீங்க இங்க? நான் கோபாலகிருஷ்ண சாஸ்திரிகள் நோக்கு பரதம் சொல்லி கொடுக்கணும்னு வந்திருக்கேன். மாஸ்டர் இந்தாம்மா. இதெல்லாம் என்ன மாஸ்டர்? குருதட்சணை. இதெல்லாம் நாங்க தான் உங்களுக்கு கொடுக்கணும்ல. நீ நேக்கு தந்தா அது சிஷி தட்சணை, நான் நோக்கு தர்றதுதான் குருதட்சணை. இவ்வளவு நாளா இதெல்லாம் யாரோ தப்பாவே சொல்லி கொடுத்துட்டு இருக்காமா. சரி அது போட்டோம். நீ பரதத்தை அங்க வந்து கத்துக்கிறியா இல்ல இங்கே இப்பவே ஆரம்பிச்சுட்டுமா? இல்ல மாஸ்டர், நான் பார்ல ஆடுறவ. நான் எப்படி பரதநாட்டியம்? நீ ஒண்ணு பார்ல ஆடுறவா பரதநாட்டியம் கத்துக்கப்படாதுன்னு இந்த மடப்பையன் சொன்னான். ஒரு கிளாசிக்கல் டான்சர் கையில கிளாஸ் வச்சுட்டு கிளாமரா ஆட முடியுமோ? முடியவே முடியாது. ஆனா கிளாமரா ஆடுறவா கிளாசிக்கல் டான்சர் அண்ணாவே ஆடலாமே. என்னால நம்பவே முடியல மாஸ்டர். அங்க நடந்தது நினைச்சு பார்த்தா என்னால கூட நம்ப முடியல. வெக்கவே இல்ல கத்துற பிரதர். இந்த இடத்துல ரெயின் எஃபெக்ட் வரணும். ஸ்டார்ட் ட்ரெயின். ஓகே அடிங்க வரடா. டேய் வாங்கோ. ஆடா டேய் ஆடா. அது எப்படிடா பொழுது சாய் போது எடுத்து விட்டீங்கடா. விடிய போதுடா. எப்படா இறக்கி விடுவீங்க? பயம் வந்து கண்ணு கட்டுற மாதிரி இருக்குடா. எங்கடா தண்ணிக்குள்ள விழுந்து விடும் பயமா இருக்குடா. ஏய் பரதம் அண்ணா உன் குடும்ப சொத்தா? பரதம் ஆடுற நீ பாருக்கு போலாம். ஆனா பார்ல டான்ஸ் ஆடுற பொண்ணு பரதம் கத்துக்கிட்டா பாவம். ஏய் இப்பதான்டா எனக்கு மைல்டா புரியுது. நீ அவளா? கை கால் இருக்கிற யார் வேணாலும் பரதம் கத்துக்கலாம். புரிஞ்சுதா? பேஷ் பேஷ் நல்லா புரிஞ்சு கொடுத்துடா. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுமே ஆண்டவனுக்கு நாம செய்யற சமர்ப்பணம். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துற எதுவுமே ஆண்டவனுக்கு நாம பண்ற சமர்ப்பணம் தான்மா. உனக்கு பரதம் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணுமா. நாளைக்கு நானே வந்து இங்க சொல்லி தரேன்பா. வாங்கிக்கோமா. உனக்கு கத்து கொடுக்கறதுக்குள்ள நான் என்ன கதியாக போறனோ. என்ன எல்லாம் ஓகேப்பா. சந்தோஷம் தானே? சொன்னதெல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். அவளோட சேர்ந்து நீயும் கத்துக்கிறியா? வண்டியில் உட்கார். அடுத்து எங்க? வணக்கம் வாங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். ரொம்ப நன்றி. நீங்கள் தான் அடுத்த சீமன் சொன்னாங்க. இல்லை சார், எங்களுக்கு எல்லாமே எங்கள் தலைவர் தான். அவருக்கு இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்களில் நானும் ஒருத்தன். அவ்வளவுதான். நான் உங்களை பார்க்க வந்தது அழகரஜிமான் சார் மர்டரில் வேற ஏதோ நடந்திருக்குன்னு தகவல் வந்திருக்கு. கமிஷனர் சார், நடந்தது ஒரு அரசியல் கொலை. அதில் நாங்கள் இழந்தது இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவரை. எங்களை பிடிக்காத பத்திரிகைகள், டிவிக்கள், ஏன் முக்கியமாக எதிர்க்கட்சிகள் எங்களை பற்றி பொய்யா விமர்சிப்பாங்க, குழப்புவாங்க. அதெல்லாம் அன்றைக்கி அந்த ஸ்பாட்டில் இருந்த 2 பேரில் நீங்களும் ஒருத்தர். அப்படி ஏதாவது இருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நான் என் கண்ணால் பார்த்ததை என் மனசாட்சிக்குட்பட்டு நேர்மையாக சொல்லிட்டேன். அவ்வளவுதான். வரேன் சார். ரொம்ப சந்தோஷம். ஹலோ ஹலோ, நான் சுதா பேசுகிறேன். சொல்லு சுதா. மேடம், மிஸ்டர் ராமசாமின்னு ஒருத்தருங்க உள்ள ஐசியூவில் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. சார் ப்ளீஸ் சார், இன்னும் ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்து. சுதா, என்னாச்சு? ஹார்ட் அட்டாக்கா? இமிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணணுமா? 1.5 லட்சம் ரூபாய் செலவாகுமா? அதான் பணத்துக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கா. பணம் தேடுறா? இந்தா கட்டிட்டு வா. தேவையில்லை, உன் பணம் எனக்கு தேவையில்லை. இது எங்கேருந்து எப்படி வந்த பணமோ என் அப்பாவை காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரியும். இந்த பார், எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் உங்கள் அப்பான்றதுனால தான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்க. இப்போ உங்கள் அப்பாவோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நீ என்ன தேவையில்லை. இந்த பணம் இது எந்த வழியில் வந்தால் உனக்கு என்ன? நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனையில் உங்கள் அப்பா எழுந்துடாத. இந்த பணத்தை வாங்கிக்க உன் ஈகோ தெரிஞ்சிச்சுன்னா கடனா வச்சுக்க. டேய், பணத்தை கட்டிட்டு வரா. அழகரதிமான் மர்டர் கேஸில் நாம் தேடிட்டு இருக்கிற ஆள் அங்கே தான் இருக்கான்.
அவனை பிடிச்சா இந்த கேஸ் முடிச்ச மாதிரி ஓகே டேய் இனிமே எங்கெல்லாம் நினைப்பாதடா சுத்தி நகை கடையாவே இருக்கு பாக்கெட்ல கை வச்சுட்டு போன எப்படிடா போறது ஏன் பெருசா இருக்கணும்டா உன் பேச்சை கேட்டேன்னு வெயி பெயின் தாண்டா வரும் ஏதோ சின்னதா அடிச்சோமா சேஃபா செட்டில் ஆனோம் இல்லாம சும்மா தேவலாம் பேசி வேடா போன அந்த நெட்ட கோக்கு இங்கே தானே வரேன்னா எங்க போனா இந்த க்ரௌட்ல எங்கன்னு தேடுறது என்ன கொடுமை சார் ஹே மச்சான் ஏய் ஹாய் 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 அழகு இந்த சிம் கார்டு மட்டும் தர சொன்னா அது அப்படியே பேக் பாக்கெட்ல வை ஏன் கையை வெளியே எடுக்க மாட்டியா பாக்கெட்ல கை வச்சிருக்க அழகுதான் உன்னை பார்த்துட்டு வர வரைக்கும் பாக்கெட்ல கை வச்சிருக்கேன் ஏன் நான் யோசிக்காமலேயே டப்புன்னு கையை வச்சிருவேன் உனக்கு அவ்வளோ கோபம் வருமா கோபம் ஆமா ஓகே சரி நான் கால் ஓகே பண்ணுறேன் ஓகே பாய் என்ன பல நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியுது ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சத்யா யார்த்தி இது எப்படி உங்க கையில சொல்லும்போது இது வேற கேஸ்ல கிடைச்சதா முதல்ல பேக் ஜிப்பா போடுங்க ஏதோ நான் ஒரு சிபிஐ ஆஃபீஸர்ன்றனால என் கண்ணில் மாட்டிச்சு எவ்வளோ முக்கியமான எவிடன்ஸ் இது உங்கள் கையில் கொடுத்தா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க வெரி பேட் சாரி சத்யா நான் இது உங்ககிட்ட கொடுக்கணும் தான் என் பேக்லயே வச்சிருந்தேன் நான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லை தட்ஸ் ஓகே Where have you been? ஒரு சின்ன டெரரிஸ்ட் ஆபரேஷன் ஓ அதான் வெளியே அவ்வளோ போலீஸா போலீஸா ஒரு கூல்ட்ரிங்க் குடிக்கலாமே ஹாய் ஹலோ பார்க்காத மாதிரி போறானே எனக்கு தெரியும் திருப்பி வருவேன்னு ஏய் எங்க போறோம் நான் சொல்றேன் ஆர்த்தி ஒரு செகண்ட் இது வந்துடுறேன் எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பாம்பு வச்சிருக்காங்க எல்லாம் சீக்கிரம் ஓடி போங்க